ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு AG Vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலி த ட்ரூத் என்னன்னா, இருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேடம் தெரிய மாட்டேன்றாங்க. ஓகே, லொக்கேஷன் கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது சைடில் வா. லொக்கேஷன் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நீட்டாக இருக்குது ரூமுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. ரூம் நீட் இருந்தால் இது கண்டிப்பாக நம்ம ரூம் இருக்காது. ஆக்சுவலாக இந்த வீடியோ என்னன்னா, இது ஒரு ஃபன் வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா, நாங்களும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டாக வீடியோ பண்ணுறோம். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நம்மளை மோட்டிவேட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, ரிடல் வீடியோ. சத்தியமாக எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் போனால் கேட்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னையே வந்து யோசிக்க வச்சிச்சு. அது சூப்பர் ஃபன்னாக போச்சு. நீங்களே போய் பார்க்காதீங்க, ஒரு வாட்டி போய் பாருங்க, அந்த வீடியோவை போய் பாருங்களேன். சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. சிரிச்சு எனக்கே வந்து போனால் பரவாயில்லம்மா, நான் உனக்கு அவ்வளோ புத்தி, அவ்வளோ பிரெயின்ஸுக்கு இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ரிஷியேட். நான் ரொம்ப ப்ரௌடான ஒரு வீடியோ. நம்ம எது வந்து சூப்பராக எடுக்கிறோமோ அதெல்லாம் நம்ம நீங்கள் வந்து அதை பார்க்கவே மாட்டேன்றீங்க. நாங்களும் யோசிக்கிறோம். ஸோ இதுவும் வந்து இந்த வீடியோ வந்து அதே மாதிரி இப்போ ரிடல் எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்களோ, அந்த சூப்பர் காமெடியாக போச்சோ, அதே மாதிரி தான் இதுவும் போவோம். ஏன்னா இன்னைக்கு என்ன வீடியோன்னா, மோனா வந்து இங்கே 6-7 months ஆயிடுச்சா, 6 months ஆச்சா, 1 year கல்யாணம் ஆகி 1 year ஆச்சு. நீ பெங்களூருக்கு வந்து கம்ப்ளீட்டாக செட்டில் ஆயிருந்து. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 7 months. 7 months ஆயிடுச்சு. ஓகேங்களா, 7 monthsல இந்த மேடம் வந்து பெங்களூரில் வந்து என்னன்னா பண்ணிச்சு, நீ தான் சொல்லணும். என்னன்னா கற்றுக்கினேன். சரி இருங்க, நான் வந்து வீடியோக்குள்ள இப்போ என்னன்னா, பெங்களூருக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு. ஓகேங்களா, பெங்களூரில் என்னன்னா கற்றுக்கிச்சு, லாங்குவேஜ் கற்றுக்கிச்சா, இதுக்கு மேலே அதுதான், இதுக்கு மேலே வந்து இது என்னன்னா ப்ரோ ஒரு 7 monthsல என்னன்னா ட்ரைனிங் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோனா வந்து கல்யாணம் ஆகி 7 months அங்கே 6 months அங்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4-5 months 6 months மேக்ஸிமம் அங்கே இருந்துச்சு. இங்கே ஒரு இல்லை, அங்கே 5 months, இங்கே 6 months. ஏப்ரல், மே, ஜூன். ஆமா, 6 months அங்கே இருந்தேன். இங்கே 7 months இருக்கேன். ஓகே, ஜனவரியோட சேர்த்து 7 months. 6 months இருந்தேன். ஓகே, இப்போ ஜனவரியோட சேர்த்து 7 months இங்க இருந்தேன், 6 months அங்க இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பெங்களூருக்கு வந்து நீ என்ன பண்ண, என்ன கற்றுக்கின? பெங்களூர், ஹவு இட்ஸ் பெங்களூர்? கன்னடா கத்துக்கினேன். இதை நான் சரி டெஸ்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் குக்கிங். வாய்ப்பே இல்லை. சரி, அப்படி குக்கிங்ல அப்படி என்னமா நீ கத்துக்கிட்ட சொல்லுமா? நான் முன்ன எங்க வீட்ல எல்லாம் செய்ய மாட்டேங்க, வந்து மம்மி கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் மோனா கிச்சனுக்குள்ள போயிருந்தே ஒரு பெரிய அதிசயம் தான். சோ குக்கிங் நான் ஒத்துக்கிறேன். இல்ல கிச்சனுக்குள்ள போய் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கத்துக்கிட்டே வரேன். ஓகே, ப்ரோ மம்மி மாதிரி ப்ரோலாம் ஆகல. ஓகே, கொஞ்சம் கத்துக்கிட்டு நான் இல்ல ஒத்துக்கிறேன். மம்மி எப்பயாவது நீ கொஞ்சம் பாத்துக்கோமான்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஒரு நாள் நான் மேனேஜ் பண்ணேன். என்னோட குக்கிங் ஸ்கில் வச்சு ஒரு நாள் நேத்து நான் அப்படிதான் மேனேஜ் பண்ணேன். அதுதான் இன்னும் நீ வந்து மம்மி கைடன்ஸ்ல நீ பண்ணிங்கிறதுனால அது இன்னும் ஓகே, நல்லா இருக்கு. நான் உன்னை டிமோட்டிவேட் பண்ணல. சூப்பரா, நீ வந்து எறங்கி போய் நீ பண்ணறதே பெரிய விஷயம். அதுதான் நான் சொல்றேன். நீ இன்னும் ப்ரோ ஆகணும்னா நீ வந்து இன்னும் பயங்கரமா ஆகலாம். உன்னால முடியும், பண்ணு. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நம்ம ரூம் மாற்றி உட்காந்துக்கிறேன். ஏன்னா நீங்களும் அந்த ரூம் பார்த்து போற வச்சிருப்பீங்க. நம்ம வீட்டில் வந்து இன்னும் ஒரு 3 ரூம் இருக்குது. மாசம் ஒரு ரூம் கடை ஷிஃப்ட் ஆகலாம். அது அங்கே எடுத்தாச்சு. ஆமா, இங்கதான் ஒன்றும் எடுக்கல. ஆக்சுவலி இது என்னோட பேச்சுலர் ரூம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ரூம்ல தான் இருந்தேன். மம்மி அந்த ரூம் மேலே இருந்தாங்க அவங்க. ஸோ இது என்னோட லக்கி ரூம்னு சொல்லலாம். பாத்தீங்களா, பின்னாடி சூப்பர்மேன் எல்லாம் இருக்கிறாரு. ஸோ சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் இருக்குல்ல, சூப்பர்மேன் ஒன்னிதான். ஓகே, ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக கற்றுக்கிச்சின்னு சொல்லிச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். எல்லாமே கொஞ்சம் ஃபுட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு தோசைலாம் நல்லா பண்ணுது. பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் லைக் தோசை போடுறது, பூரி சுட்டு குச்சி, பூரி சுடுற கேப்ல அன்னைக்கு ஸ்வைங்னு ஒரு டிராப் எண்ணெய் ஊற்றிச்சு. கண்ணில் ஒன்று போட்டுக்கினீ அன்னைக்கு. பூரியா கபாப்பா? அது ஏதோ ஒன்று மீன் ஃப்ரை பண்ணும்போது ஒரு சவுண்டு ஓடி போன. அது யாரா அது சங்கு ஊத்துறது 6 மணி சங்குன்ட்டுன்னு ஓடி போனா மோனா என்ன ஆயிடுச்சுன்னா என்ன மீன் இப்படி போட்டு ஆயிலோட புசுக்குன்னு கண்ணில் பின்ன மீனை வந்து ஆயில போட்டா தெளிக்காம என்ன பண்ணுறது. ஸோ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு மோனா ரத்த சிந்தி வேர்வை சிந்தி என்ன மேனேஜ் பண்ணது கத்துக்கிட்டேன். பாத்தீங்களா,
ஓகே, என்ன மேனேஜ் பண்ண ரொம்ப ஈஸி. நான் தான் உன்னை மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது நீ வந்து இந்த இதுவே தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. நான் தான் இறங்கி போய் கஷ்டப்பட்டு துயப்பட்டு அத்தப்பட்டு இத்தப்பட்டு அவ்வளோ பட்டம் நான் வந்து இப்படி உக்காந்து ஜான் கிளின்டன் உங்ககிட்ட பேசுறான்னா நான் எவ்வளவு பெரிய தியாகின்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 ஆச்சா? ஃபர்ஸ்ட் வந்து கன்னடா லாங்குவேஜ் கத்துக்கினேன், குக்கிங். அது நம்ம ஒத்துக்கவே மாட்டேன், அது ஒரு பாயிண்டே இல்லை என்ன மேனேஜ் பண்றேன்ட்டு, வாய்ப்பே இல்லை. ஓகே சரி, இல்ல இல்ல நான் அது தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்க மாட்டேன். ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு பெங்களூர்ல ஒரு சில பிளேஸோட பேருங்கெல்லாம் கத்துக்கிட்டேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பிளேஸ் சொல்லு. கல்யாண் நகர், சர்ச் ஸ்ட்ரீட், பிரிகேட் ரோடு, கோரமங்கலா, அதுக்கப்புறம் வந்துட்டு இருங்க தேவநல்லி, ஏர்போர்ட் ரோடு தேவநல்லி, எம்ஜி ரோடு, சிக்பெட்டு, டைச்சி. பேர் சொல்லி எங்கெங்க நான் உனக்கு வாங்கி கொடுத்தனோ, எங்கெங்க நீ தீனி துணியோ அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. இல்ல பிளஸ் நீ எங்கெங்க, சோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கெங்க தீனி வாங்கி கொடுத்தனோ, நான் எங்கெங்க வந்து ஷாப்பிங் போனோ கரெக்டா ஷாப்பிங் ஸ்பாட் அதுதான். இப்ப நான் எங்க நான் போற ஆபீஸ் ஏரியா बहुत अच्छा. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 8 பிளேஸ் கரெக்டாக சொல்லுது. இதெல்லாம் மெயின் ஸ்பாட் ஆஃப் பெங்களூரு. இதுக்குள்ளே தான் இருக்கிறீங்கன்னா இல்லை, நான் வந்து ஆல் த பார்ட் ஆஃப் த பெங்களூர் வந்து நான் வந்து மோனாவை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, நாங்கள் ஒரு சைட்ல இருந்தால் A to B. ஓகேவா, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பெங்களூர்ல என்ன விஜய் மல்யா ரோடு இல்ல, விட்டல் மல்யா அப்பா ரோடு, விட்டல் மல்யா ரோடு. அப்புறமா நிறைய கூப்பிட்டு போய்க்கிறோம். பரவாயில்ல, அட்லீஸ்ட் சூழ சொல்றிய தொலைச்சிச்சுன்னா கருடா மால் வந்து கோரமங்கலா இல்ல கருடா மால் இல்ல 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 நம்ம ஹிப்ஹாப் போனோமே. ஹிப்ஹாப் ஃபோரம் மால் அது இங்க இருக்கு. கோரமங்கலா, அது கோரமங்கலா. ஆமா, அதுதான் கோரமங்கலா. கருடா மால் வந்து இது இந்த பக்கம் வரும். என்னது பிரிகேட் ரோடு. பரவாயில்ல, இது மெட்ரோல வரும்போது நீ பார்த்து வச்சிருந்து பட்ரேலி. கரெக்டா? ஓகே ஃப்ரெண்ட், சூப்பர். மோனா வந்து அட்லீஸ்ட் இப்போ ஒரு 11 பேர் சொல்லிச்சு எனக்கு தெரிஞ்சு. குட் பத்தா? ஓகே, உன்ன நீ கத்துப்ப, உன்ன நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து பெங்களூரியான ஆயின்னு வந்துங்கிற. நெக்ஸ்ட் விஜய் டிவி கோபிநாத்துக்கு அப்புறம் பயங்கரமான கோட்டு போட்டுன்னு சுத்துறதுன்னா அது மோனா வண்டி தான் எங்க வீட்டுல. சீரியஸா, அது வெயில்லாம் அடிக்கட்டும், குளிர்னா இருக்கட்டும், எப்பவுமே கோட் பாரு. இப்போ கூட ஜாக்கெட் போட்டு தான் சுத்தி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ். மோனாக்கு வந்து இன்னும் நம்ம ஊரோட கிளைமேட் செட் ஆகல. கொஞ்சம் ஒரு காலையில ஒரு 11 மணி 12 மணி கூட குளிருது, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது மோனாக்கு. அதுதான் நானும் சொல்றேன், எங்களுக்கு செட் ஆயிடுச்சு மோனா, உனக்கு செட் ஆகல. சரியா? செட் ஆகலன்னா இப்பதான் கத்துக்கிற இந்த சென்ஸ் லைக் யூ ஆர் ஃபீலிங் த என்ன சொல்றது வெதர் சேஞ்சஸ். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக அடாப்ட் ஆக மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அடாப்ட் ஆகுறது. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கே சொல்கிறாங்க, எவ்வளோ நம்ம மீட் பண்ணுறவங்க கூட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து மோனா கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வியே எப்படி மாக்குது பெங்களூரு, வெதர் ஓகேவா, செட் ஆயிடுச்சா, அப்படிதான் கேட்குறாங்க. சரி, வெதருக்கு வந்து இப்போ ஷீஸ் ட்ரைங் டு கெட் அடாப்டட். அடுத்தது நீ தான் சொல்லணும். பெங்களூருக்கு வந்து நீ என்னன்னா நீ இது பண்ண ஐ மீன் நான் கொஸ்டனே அதுதானே. பெங்களூர் வந்து உனக்கு என்னன்னா நீ சேஞ்சஸ் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து மோனாவோட கஞ்செல்லாம் குடிக்குது. பட் அது கஞ்சிக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் போட்டு தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அது எப்படின்னா சொல்லு. இவரு டார்ச்சர் பண்ணாலே நமக்கு வந்து நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணல. நான் டார்ச்சர் பண்ணேன், நான் உங்களை டார்ச்சர் பண்ணாவே நமக்கு வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதோட ஆப்போசிட்டோட வேர்டு என்னன்னா, அது இங்கே சந்தோஷமா இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிட் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நானே வந்து இப்படி தான் இருந்தேன். ஓகேங்களா, என்ன இப்படி தான் இருந்தேன் நானே. அப்போ யார் கூட சந்தோஷமா இருந்து வெயிட் போட்டீங்க? நீ விட்டா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்க கிடைக்கும் கேப்ல மாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்திருப்பீங்க மோனா வந்து பெங்களூர் வந்து இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிச்சு. ஓகேங்களா, எல்லாரும் கேக்குறாங்களே மோனா என்ன பண்ணுது அப்படின்னு அவங்களுக்கான வீடியோ. எஸ், ஆக்சுவலி மோனா வந்து சும்மா இல்லை, வீட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணுது. அது நிறைய பேர் தெரில. ஒரு நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுனால நம்ம
ஓ அவ்வளோதான் போல மோனாவோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டிங்க. பட் மோனா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நிறைய விஷயங்கள் கற்றுக்குது, பெங்களூர் கல்ச்சர் கற்றுக்குது, அங்கங்கே பார்க்குது, ஜாபுங்க எங்கே இருக்குது எல்லாமே பார்த்துன்னு தான் இருக்குது. ஓகேங்களா? ஜாப்ல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா 9 to 9ன்றாங்க. அது கொஞ்சம் பார்த்துங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது சார்ட் அவுட் பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா கிடைக்கிறது எல்லாம் எப்படி இருக்குதுன்னா 15 கிலோமீட்டர்ஸ், 25 கிலோமீட்டர்ஸ், 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்டில் 9 to 9 ஜாப் பண்ணாலும் வீட்டுக்கு வர்றதுக்கு 11 மணி ஆகிடும். 11 மணி ஆகலாம். இல்லை மெட்ரோ இருந்துச்சுன்னா ஓகே, மெட்ரோ வந்து எங்கன்னா இங்கே கிடைக்கிற ஜாபில் எப்படி இருக்குதுன்னா அங்கேருந்து மெட்ரோ தேடின்னு வர்றதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சின்னு வரணும் வீட்டுக்கு. திருப்பி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வரணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிடும். ப்ளஸ் புதுசு இல்லைங்களா ஊருக்கு, அது ஒரு பயம் இருக்குது எங்களுக்கு. என்னடா இது, ஏன்னா என்னத்தான் இருந்தாலும் இப்போ நம்ம எங்கே போனாலும் மோனா வந்து கிளி நிறைய பேர் வந்து ஹாய் மோனா அடிச்சு போயிடுறாங்களா. மோனா ஒரு சின்ன குழந்தை மாதிரி எங்களுக்கு வீட்டில். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கூல் பசங்களான அனுப்பிச்சிடுவா. இல்லை காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்துட்டான்னு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு. இங்கேருந்து நானும் மோனாவும் ஷாரனே வெளியே போயிட்டு வந்தோன்னா எனக்கு மனசு பொக்குன்னு இருக்கும். எப்படா வரும், வந்துடுவீங்களா எங்கே இருக்கிறீங்கன்னு கால் பண்ணினே இருப்பேன். எனக்கே அப்படின்னா அவங்க அப்பா அதுக்கு மேலே அங்கே இருந்துக்கிட்டே ஃபோன் பண்ணின்னு பாரு. இருந்தாலும் 10 கால் அடிச்சுட்டு பாரு விளையாடுறதுக்கு, எங்கடா சொல்லலாம் அப்படியா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸோ யாரும் எங்கள் மோனா வந்து சைலண்டாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் பண்ணுது வீட்டில். இது ஒரு ஃபன் வீடியோவாக இருக்கும். மொதல் மோனாவோட கன்னடா ஸ்கில்ஸ் பார்க்கலாம், எப்படி கற்றுக்குச்சு 7 monthsல எவ்வளோ கற்றுக்குது, எப்படி பேச போகுது, நான் கேட்குற கேள்விங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போது. நான் வந்து இப்படி கேட்க மாட்டேன், அதுக்கு வந்து இது என்ன வேர்ட்ஸோட கேட்பேன் நான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி போனா நீ என்ன எப்படி நீ எனக்கு சொல்லிட்டு போவ, உள்ள வர்றானா என்னத்த சொல்லுவேன், பாய் இங்கிலீஷுமா, கன்னடால எப்படி சொல்லுவேன் அப்படின்னாலாம் நம்ம அது ஒரு வீடியோ ஃபன்னா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாரு இப்பயே யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணிடு. அது ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். என் தெரிஞ்ச வரைக்கும் அது வரும், செம்மையாக போகாது. ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறத வச்சு இந்த வீடியோ வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஃபன் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கன் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.